காதல் கடிதம் வரைந்தேன் உனக்கு. 30 வருஷத்துக்கு மேல மீடியாலே உங்களை எங்கேயுமே பார்க்கல. நாங்க எங்க போனீங்க? எப்படி சார் உங்களை ப்ரப்போஸ் பண்ணீங்க? எப்படி இந்த காதல் எப்படி வந்தது? 32 வயசு ஆச்சு. ரொம்ப ப்ராக்டிக்கல் சார் நீங்க. நானும் தனியா தான் இருப்பேன், அவரும் தனியா அங்க தனி. ஆமா, ஒரு இன்டராக்ஷன் இருக்காது பெருசா ரெண்டு பேருக்கு. பேசவே மாட்டேன், லாங்குவேஜ் தெரியாது, தெரிஞ்சாலும் நான் பேச மாட்டேன். உங்க அம்மாயினம் இருந்ததுனால தான் அது நடக்கிறது. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு பிடிக்காம நீங்க வீட்ல கேருங்க சொல்லிருக்க மாட்டீங்க. கரெக்ட்டா? ஆமா. கரெக்ட்டா இல்ல. ஸ்கெட்யூல் சார் கேட்டார் உங்க கிட்ட வந்து ப்ரப்போஸ் முடிஞ்சு லாஸ்ட்ல மஞ்சுளா ஆண்டி, விஜயகுமார் அங்கிள், தென் நாகேஷ் சார் எல்லாரும் சேர்ந்து காட்சி விளையாடு. ஈவன் என்னோட அம்மாவும் அதுல ஜாயின் பண்ண. ஜெயராம் பார்வதி வந்து தீவிர லவ்ல இருந்தது, க்ளோஸ் ஆகிறதுனால பல விஷயங்கள் தெரியும். இப்ப நான் இதுல இருந்து மாறினாதான் பார்வதியை போடணும்னு அவர் ஆனா பார்வதியை நடிக்க வைக்கல. சரத்குமார் சார் தான் அதுல, நாங்க 2 பேரும் தான் பேர். அவர் கூட சொன்னாங்க, சேரன் பாண்டியன்ல நடிக்கிற பாத்தியா, நீ என் கூட நடிச்சதோட லக்கு தான் இதுல இருக்கு பாரு. அதனால உங்களோட சித்தப்பா இல்ல இதுல. ஆமா, நான் படிக்கிற காலத்துல பாத்தியா தான் மார்க் போடுவாரு, இப்ப சாமியே மார்க் போட மாட்டேங்குது. போங்க சித்தப்பா, நீங்க எப்ப பார்த்தாலும் இப்படிதான். அந்த படத்துல சாங்ஸ் மிகப்பெரிய ஹிட். சின்ன தங்கம் என் செல்ல தங்கம் ஏன் கண்ண கலங்குது. அந்த வீட்டுல வந்து அந்த செவரு கட்டினது கட்டினதா அந்த மாதிரி படத்துக்காக. விகடன் நியூஸ் அனைவருக்கும் ஜனதத்தினின் வணக்கம். மற்றும் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூல உங்களை சந்திக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சி. ஏறக்குறைய 30 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ இவங்க எங்கே இருக்காங்க நிறைய பேர் தேடாத ஆளே கிடையாது. சேரன் பாண்டியன் புகழ், ஸ்ரீஜா மற்றும் சந்திரன் பாண்டியன் சார், வணக்கம் 2 பேருக்கும். எப்படி இருக்கீங்க? அண்ட் சார் சினிமாட்டோகிராஃபர், தயாரிப்பாளர், நடிகர். சார் வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நன்கு அறிந்த முன்னாள் அமைச்சர் அரங்கநாயகம் ஐயாவுடைய மகன். அவங்க செவ்வந்தி படத்துல தான் இந்த ஜோடி நம்ம பார்த்துருக்கோம் ஆன் ஸ்க்ரீனில். ஸோ ரியல் லைஃப்லேயும் அதுக்கப்புறமா பேர் ஆகிட்டீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா வெண்ணிலாவை தேடாத ஆட்கள் கிடையாது. ஏன்னா படம் ஒரு வாட்டியும் ஒரு 3 months ஒன்ஸ் சன் டிவியில் போடும்போது வந்து எங்கே இருக்காங்க இவங்க அப்படின்னு எல்லாருமே அந்த கொஸ்டின் இருந்தது. அது எனக்கும் இருந்திருக்கு. ஸோ அவங்க சார்பாக கேட்குறேன், 30 வருஷத்துக்கு மேலே மீடியாலே உங்களை எங்கேயுமே பார்க்கல. நாங்கள் எங்கே போனீங்க? இங்கே தான் கல்யாணம் ஆச்சு, ஃபேமிலி ப்ரையாரிட்டி ஃபேமிலிக்கு தான் என்னோட சாய்ஸ். இதுங்கிறப்போ மேக்ஸிமம் அதில் தான் இருக்கணுன்றதுனால உள்ளே. நம்ம ஊர்ல சென்னையில தான் இருக்கீங்க. ஆமா, ஆனா எங்கேயுமே பெருசா வெளியே வந்துக்கல. அதுதான் ஜாஸ்தி கேரளா கூட போனது இல்ல, இங்கேதான். இங்கதான் நம்ம சென்னையில தான் இருக்கீங்க. ஆமா. அண்ட் உங்களுக்கு முன்னாடியே சார் வந்து இண்டஸ்ட்ரியில பரிச்சயம், அதாவது ரொம்ப வருஷமா அவங்க ஒர்க் பண்ணிருக்காங்க. அவங்க ஸோ வந்து ஒரு ஆக்டரா செவந்தி படத்தில் நடிச்சிருந்தாலுமே அதுக்கு முன்னாடி டெக்னீஷியனா ஒரு ரொம்ப படங்கள் இருந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு எப்படி சார் சினிமா இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? மாமா பயணம் முடியல படம் ரிலீஸ் பண்ணாங்க மதர்லேண்ட் பிக்சர்ஸ்ல. கோயத்தம்பி கூட பார்ட்னராக இருந்தாங்க. அப்போ அதில் தான் நான் ஷூட்டிங் பார்ப்பேன். ஒரு ஆர்வம் அதிகமாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு கேமராமேனாக வரணுன்ட்டு ஒரு ஆசை. அப்புறம் இளமை காலங்கள் படம் ஒர்க் பண்ணோம் மணிவண்ணன் சார் கூட. அப்போ கேமராமேன் சபாபதி சார், அப்புறம் அவர் கூட சேர்ந்து நான் கேமராமேன் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷங்கள் இருந்து ட்ராவல் பண்ணியிருப்பீங்க இல்லையா சினிமாலேயே டெக்னீஷியனாகவே நீங்கள்? மணிவண்ணன் சார் வீட்டில் அப்படியே சேர்ந்து 15-20 படம் நான் ஒர்க் பண்ண கூட. அப்பா சேரன் பாண்டியன் வரும்போது ஏன்னா ஃபேமிலி ட்ராமா ப்ளஸ் ஒரு காமெடி, இந்த மாதிரி ஒரு குடும்ப படங்கள்ல ஒரு முக்கியமான படம் சேரன் பாண்டியன். ஏன்னா நான் ரிப்பீட் வேல்யூ இப்பயும் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் நான். அந்த படம் வரும்போது நீங்க தமிழ்ல அப்பதான் வந்துட்டு மௌனம் சம்மதம் படம் அது மாதிரி நடிச்சிருந்தீங்க. அதான் ஃபர்ஸ்ட் படமா உங்களுக்கு மௌனம் சம்மதம்? மம்முட்டி சாருக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு அதான் முதல் படம் தமிழ்ல. மம்முட்டி சார் படம் முதல் தமிழ் படம் அது. அதுக்கப்புறமா தான் தளபதி, அழகெல்லாம் பண்ணாங்க. அவரு வேற லெவல்ல. இல்ல சொல்றேன் நான், ஃபர்ஸ்ட் அவர் நடிச்ச படமா அதுதான் தமிழ்ல. ஆமாங்க. நான் நடிச்சதுக்கு ரீசன் வந்து நான் பயந்து தான் நடித்தேன். லாங்குவேஜ் தெரியாது. நாங்களே லாங்குவேஜ் தெரியாமல் டைரக்ட் பண்ண, உனக்கு என்ன அந்த கேரக்டர் பண்ணால் என்ன சொல்லிட்டு தான். சரத்குமார் சார் தான் அதில், நாங்கள் 2 பேரும் தான் பேர். அவர் கூட சொன்னாங்க, சேரன் பாண்டியன்ல நடிக்கிற பாத்தியா, நீ என் கூட நடிச்சதோட லக்கு தான் இதுல இருக்கு பாரு. அதனால உங்களோட சித்தப்பா இல்ல இதுல. ஆமா, எல்லாம் தலைகீழா வரும். ஹீரோயின்ஸ் தான் சீக்கிரமா இந்த கேரக்டர் ரோல்ஸுக்கெல்லாம் வரும். பட் அதுல முக்கியமான கேரக்டர் அவர் தான். ஆனா சித்தப்பா இல்ல. நீங்க மலையாளி அடிப்படையில நீங்க பிறந்து வளர்ந்ததுனால கேரளால தமிழ் கண்டிப்பா உங்களுக்கு இமீடியட்டா இங்க வந்து அவ்வளவு பரிச்சயம் இருந்திருக்காது. சுத்தமா தெரியாது. எப்படி இருந்தது சேரன் பாண்டியன்ல ஒர்க் பண்றதுக்கு? அது கஷ்டம்தான் லாங்குவேஜ். ஆனா அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி தருவாங்க. இங்கிலீஷ்ல மலையாளம் இதுல எழுதி எடுக்கிறது கஷ்டம்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடியே ஸ்கிரிப்ட் கொடுத்துடுவாங்க.
அப்புறம் ஸ்கூலில் படிக்கிறதோட மெயினாக அந்த மனப்பாடம் பண்ணுறது தான் வேலையாக இருந்தது, டைலாக்ஸ் எல்லாம். அப்புறம் மேக்ஸிமம் கொஞ்சம் குறைச்சி கொடுங்கன்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணி அவர் சேரன் அவர் தான். ஆமாம், அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாரு, நம்ம கிட்ட சொல்ல மாட்டாங்க இல்லைங்களா. அவர் தான் எல்லாமே உட்காந்து சொல்லி தர்றது, எக்ஸ்பிளைன் பண்ணி தர்றது. அதனால தான் எனக்கு ஈஸியாக போச்சு. அந்த படத்துல குரூ ரொம்ப பெருசு மேம். இப்போ கேஸ்ட் எடுத்துக்கிட்டா வந்து இப்போ விஜயகுமார் சார், மஞ்சுளா மேம், அவங்க ரியல் லைஃப்லயுமே அவங்க பேர் அவங்க அவங்களுக்கு மகளா நடிச்சிங்க. சரத்குமார் சார் ஒரு பக்கம். இப்போதான் வந்து அவர் ஒரு வில்லனா நடிச்சுட்டே ஒரு ஹீரோ ஆகுறாரு. அப்கமிங்ல வந்து சரத்குமார் சார் அப்போ ஒரு நல்ல ஒரு தெரிய ஆரம்பிச்சிருச்சு வெளியே. இந்த பக்கம் கவுண்டமணி என்ன, செந்தில் அண்ணன், நாகேஷ் ஐயா, ஸோ எல்லாமே ஒரு பெரிய ஒரு கேஸ்ட். அது ரவிக்குமார் சார் வந்து ஒரு ஒரு த்ரில்லர் படத்தை கொடுத்துட்டு ஒரு ஃபேமிலி படம் பண்றாரு வந்துட்டு புரியாததுக்கு அப்புறமா. ஸோ அது எப்படி இருந்துச்சு இவங்களோட எல்லாம் ஒர்க் பண்ணது? எனக்கு முன்ன அவரோட மூவிஸ் எல்லாம் நான் லாங்குவேஜ் ப்ராப்ளம் மோஸ்ட்லி வாட்ச் பண்ற ஒரு நேச்சர் இல்லை. அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா நான் வாட்ச் பண்ண ஆரம்பிச்சது. அப்போ எனக்கு தெரியாது, நான் கொஞ்சம் சூஸியா இருந்ததுனால சில கேரக்டர்ஸ் தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், கான்ஃபிடென்ஸ் இருக்காது எனக்கு. அதனால கொஞ்சம் அப்படி நடித்தது தான் சேரன் பாண்டியன். பட் நாகேஷ் சாரை கூட எல்லாம் என்னால் நடிக்க அப்போல்லாம் நான் தெரியாது. அவங்க நடிச்சு அப்புறம் தான் இவங்க கூட எல்லாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேங்கிற ஒரு ஆமா. ஏன்னா நான் அதுக்கப்புறம் தானே இந்த மூவிஸ் எல்லாம் கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். அது என்னோட அதிர்ஷ்டம்னு நினைக்கிறேன். நான் அவங்க கூட எல்லாம் ஒர்க் பண்ண முடிஞ்சது. அதே மாதிரி மஞ்சுளா ஆண்டி, விஜயகுமார் அங்கிள் எல்லாம் ரொம்ப அவங்க பொண்ணு மாதிரியே தான். 2 படம் பண்ணியிருக்காங்க மஞ்சுளா ஆண்டி கூட. மஞ்சுளா ஆண்டி பொண்ணா இன்னொரு தாஸ்ரீ நாராயண் ராவ் சாரோட ஒரு ரீமேக் தமிழ்ல, அதுலேயே அவங்க பொண்ணா தான் நடிச்சிருக்கேன் நான். அந்த மாதிரி ஒரு பாண்டிங் அந்த ஃபேமிலி கூடயும் இருந்தது. இப்போ நீங்க சினிமாவில் இப்படி இயங்கிட்டு இருந்ததுனால அப்பாவுக்கு எப்படி இருந்துச்சு? ஏன்னா சொன்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய ஆளுமை அவங்க 70களில் இருந்து எம்ஜிஆர் சார் படிச்சுட்டு என்ன பண்ணுறது பண்ணிட்டாங்க. அதனால பிகாம் படிச்சுட்டு அப்புறம் MBA கோயம்புத்தூர்லேயே தான் பண்ணேன். முடிச்சுட்டு அப்புறம் ஆனால் அப்பா எதுவும் அதெல்லாம் இன்சிஸ்ட் பண்ணல, நீங்க வாப்பா என்ன ஃபோக்கஸ் அடுத்து என்னோட இதுவா நீ லெகசியா வாப்பா அப்பெல்லாம் அப்பா எதுவுமே அவங்களுக்கு வரது பிடிக்கல. இல்லைன்னா நான் அப்பயே வந்திருப்பேன். அப்பாவுக்கு விருப்பம் இல்லைங்களா அதில்? ஓ, நான் இருந்தால் போதும். அதெல்லாம் நான் அப்பா வந்து டிஎம்கே இருந்திருந்து டிஎம்கே இருந்தாங்க, அரசியல் இருக்காங்க. பட் எனக்கு வந்து இப்போ அப்பாவை வச்சு நான் வர மாதிரி வந்துருமேன்ட்டு அவங்க இந்த வாரிசு அரசியலுக்கு வந்து அப்பா ரொம்ப ஒரு முட்டுக்கட்டை வேண்டாம். அதனால நான் எதுலையும் வராமல். இல்லைன்னா எம்ஜிஆர் அவங்க காலத்துலேருந்து நான் அரசியல் தான் இருக்கேன், மெம்பராக இருக்கேன் ஏடிஎம்கேல. பட் எந்த இதுலையும் வரல. உங்களுக்கு எப்படி பழக்கம் எம்ஜிஆர் சாருக்கு உங்களுக்குமான பழக்கங்கள் எப்படி? சொன்னப்பா அவர் சொன்னது படிக்கணும், படிக்கிறது தான் முக்கியம், நீ நல்லா படிச்சுட்டு என் கட்சிக்கு வரணும்னு அவசியம் இல்லை, எதிர்கட்சிக்கு போய் என்னை திட்டு, நான் படிச்சுட்டு என்னை திட்டு நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னாரு. அப்படி சொல்றாங்க. படிப்பு எவ்வளோ முக்கியங்கிறது. நான்லாம் படிக்காமல் எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா? நல்லா படி அப்படின்னு. அப்போ அவங்க அப்பாவுக்குலாம் இவ்வளோ மரியாதை ஏன் நான் கொடுக்குறேன்னா படிச்சது நல்லா படிச்சிருக்காங்க, படிக்கணும் அப்படின்னு. படம் போடுறதுனால நான் பாராட்ட மாட்டேன், படி அப்படின்னாரு. பிகாம் ஜாயின் பண்ணேன். அப்புறம் அப்பா மினிஸ்டர் ஆகிட்டாங்க, அவர் சிஎம் ஆகிட்டார். கல்வி அமைச்சர்னா அப்பா பேர் தான் முதல்ல இருக்கணும். 12th அப்பா தான் கொண்டு வந்தது. +1 +2 அப்பா கொண்டு வந்தது. இந்த காலேஜ் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்லாம் அப்பா கொண்டு வந்தது. அண்ணா யூனிவர்சிட்டி அப்பா டைமில் பண்ணுறது. அது ஏகப்பட்ட நலத்திட்டங்கள் குறிப்பிட்டு கல்வித்துறைக்கு நிறைய கொண்டு வந்தது அப்பா தான் வந்துட்டு இல்லைங்களா மேம்? இப்போ சேரன் பாண்டியன் பேசும்போது குறிப்பாக சொல்ல விஜயகுமார் சார், சரத்குமார் சார் நிறைய படங்கள் பண்ணாங்க. அதுக்கப்புறமா செட்டில் நீங்க சொன்னீங்க ஒர்க் பண்ணது எப்படி இருந்துச்சுன்னு. ரவிக்குமார் சாரோட இருந்தது எப்படி இருந்துச்சு? ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆளு. ஆனா ஆர்டிஸ்டே எதுவுமே இன்சல்ட் பண்றதோ திட்டுறதோ எதுவுமே பண்ண மாட்டாங்க, ரொம்ப கம்ஃபர்டபுளா தான் வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு அதுதான் கோவம் வந்தாங்கன்னாக்கா நமக்கு தெரியாது, அப்புறம் தான் அவரோட இன்டர்வியூ பார்த்து தெரிஞ்சு அசிஸ்டண்ட்டை திட்டுவாங்க. சேரன் சார் வாங்கியிருப்பாரு. ஆமா, எல்லாரும் நிறைய பேர் இருக்காங்க, நம்மளே திட்ட மாட்டாங்க. மொத்தம் ஃபேமிலி இதுங்கிறதுனால ஒரு குரூ ஆஃப் மொத்த குரூப்பும் காட்சி விளையாடுவாங்க. ஷார்ட் ரெடின்னு சொல்றப்ப தான் வருவாங்க. மஞ்சுளா ஆண்டி, விஜயகுமார் அங்கிள், தென் நாகேஷ் சாரு, எல்லாரும் மொத்த குரூ நிறைய பேர் இருக்கும். எல்லாரும் சேர்ந்து காட்சி விளையாடு. ஈவன் என்னோட அம்மாவும் அதுல ஜாயின் பண்ண, அம்மா தான் வருவாங்க. ஆமா, ஸோ எல்லாரும் அது ஒரு ஃபேமிலி மாதிரி எல்லாரும் விளையாடிட்டு அந்த அளவுக்கு எல்லாருக்குமே ஹாப்பியா இருந்த ஒரு இது. எனக்கு நான் விளையாட மாட்டேன், பட் பாக்குறப்போ ஒரு ஃபேமிலிக்குள்ள இருந்த மாதிரியே இருந்தது. ஆக்சுவலி அதுவே ஃபுல்லா ஒரு வில்லேஜ்ல எடுத்த படம் இல்ல, அது எங்க எடுத்தாங்க? ஃபுல்லா கோயம்புத்தூர் தான். ஆமாங்க, ஃபுல்லா அது ஒரு வீடு. இதுக்குன்னே அந்த வீட்டுல வந்து அந்த செவரு கட்டினது அந்த மாதிரி படத்துக்காக. அங்க வீட்டுல இருக்கிறவங்களும் அப்படிதான், அவ்வளோ கேரிங். அவங்க எங்களை பார்த்துக்கிறதா இருந்தாலும் அங்கே மாடெல்லாம் வச்சுருந்தாங்க, ஃபுல்லாக பசுமாட்டு இதெல்லாம். எங்களுக்கு அந்த இளநீ தண்ணி தாகம்னு கேட்டாலும் உடனே இளநீ தான் வரும். ரொம்ப கேரிங்காக இருந்தாங்க.
அந்த படத்துல சாங்ஸ் மிகப்பெரிய ஹிட். ஸோ அது நிறைய பேர் வந்து இளையராஜா சார் இல்ல தேவா சார் பாட்டு நினைச்சுப்பாங்க, சௌந்தர்யன்றது நிறைய பேருக்கு தெரியாது. அது அந்த பாடல் ஹிட். ஏன்னா பொதுவா ஒரு ஹீரோயின்ஸ்க்கோ ஹீரோஸ்க்கோ வந்து படம் ரீச் ஆகிற மாதிரி பாட்டும் ரொம்ப முக்கியம். ஏன்னா அது ரிப்பீட்டா நிறைய இதுல கேட்கும் யாரு அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க. அந்த பாடல்கள் எவ்வளவு பெருசா உங்களுக்கு கை கொடுத்துச்சு உங்களுக்கு? இல்ல அதான் இது எல்லாமே எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. ஓகே. அதுல நடிக்கிறப்ப அதோட வேல்யூ தெரியல எனக்கு. நான் இப்படி நடிப்பேன் ஏன்னா இது என்னோட பேஷனும் இல்லாம இருந்தது. ஏன்னா எனக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லாதனால நம்ம அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி நடிச்சுட்டு வரோம். இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் சொன்னேன் இல்லைங்களா, நான் ரசிப்பேன். ஏன்னா பேஷன்ன்றது எனக்கு பண்ணதுக்கு அவ்வளவு இது இல்லை. மற்றவங்க பண்றதே இவ்வளோ டேலண்டடா இருக்கிறவங்க கூட அவங்க ஆல்ரெடி லெஜெண்டரி பர்சன்ஸ். அவங்க கூட போய் நான் என்ன பண்றது? ஈவன் யாரு கூடயே நான் சமமா கூட உட்கார மாட்டேன். ஏன்னா பிகாஸ் அவங்க உட்கார சொன்னா கூட ஏன்னா அவங்க எல்லாம் எங்கேயோ சின்ன தயக்கம் இருக்கணும். ஆமா, எப்பவுமே ஈவன் மலையாளத்திலயும் ஃபேமிலி எல்லாம் க்ளோஸா இருந்தாலும் எல்லாம் பெரிய பெரிய ஆர்டிஸ்டுங்க எல்லாம் இருந்தாலும் அவங்க கூட எல்லாம் நான் உட்கார மாட்டேன். நான் தனியா ஜாஸ்தி பேச மாட்டேன். ஏன்னா பிகாஸ் என்னோட ஏஜ் குரூப்னா ஓகே, இப்போ சித்தாரா பார்வதி அவங்கெல்லாம் என்னோட ஏஜ் குரூப்பு, அவங்க கூட போய் உக்காந்துக்கும். பட் பெரியவங்க கூட நான் வந்து உட்காந்து பேசுறது அந்த மாதிரி எல்லாம் ஏன்னா அந்த மரியாதை, ஏன்னா அவங்க கூட நான் நின்று பண்ற அளவுக்கு எனக்கு தகுதி இருக்காங்கிற ஒரு இதுதான். அந்த அளவுக்கு நான் உன்னையும் அதுக்காக ஒரு பேஷன் இருந்திருக்கணும். ஏன்னா இவங்களே இவ்வளோ பெரிய இதில் இருக்கிறப்போ நாம அவங்க கூட சமமாக போய் எப்படி ஈவன் மம்முக்கா கூட நடிச்சிருக்கு, லால் சார் கூட அப்பவும் இதே தான். அவங்க யாரோடையுமே பெருசா இன்டராக்ட் பண்ண மாட்டீங்க. செட்ல எல்லாரும் ஒட்டுக்கா உட்காரும். அவங்க நல்லா சிரிப்பாங்க, கலகலப்பா பேசுவாங்க, பேச வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அதனால நான் வந்து பேசுறது அந்த பேரியர் உடைக்கவே மாட்டேன். ஏன்னா பிகாஸ் அந்த அவங்க எல்லாம் பெரிய பெரிய லெவல்ல இருக்கிறவங்க. இது இல்லாம முகேஷ்ன்னு சொல்லிட்டு மலையாளத்துல அவர் கூட தான் ஜாஸ்தியா நான் நடிச்சிருக்கேன். பிகாஸ் அவர் எனக்கு பிரதர் மாதிரி. ஏன்னா அவரோட தியேட்டர்ஸ்லாம் என் அப்பா தேவராஜன் மியூசிக் டைரக்டர், அவர் கூட மியூசிக் சிங்கரா அவங்க இதுல தான் இருந்தாங்க. அதே மாதிரி விசி குஹநாதன் சாரோட மூவி அர்ஜுன் சார் கூட நான் வேற பண்ணியிருந்தோம் இல்லைங்களா. ஆமாங்க, அதுலயே எனக்கு அவரு எவ்வளவு பெரிய டைரக்டர்னால அப்ப தெரியாது. எம்ஜிஆர் சார்க்கே அவர் வந்து எனக்கு எதுவுமே தெரியாது. நான் இப்ப ரீசன் ஏன்னா அவ்வளோ கம்ஃபர்டபுளா என்ன வச்சிருந்தாங்க அவங்க எல்லாம். என்னோட அதான் சொல்றது, எனக்கு அதெல்லாம் தான் எனக்கு ஆச்சரியமா இருக்குது. மேபி ஐ டோன்ட் நோ, ஐ அம் பிளஸ்ட். ஏன்னா எனக்கு எந்த பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸும் இல்லைங்க. எனக்கு எந்த ஃபீல்டில் எந்த பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு கிடையாது. ஈவன் 70 லாஸ்ட் மூவில கூட நிவாஸ் சாரும் அந்த மாதிரி தான் ரொம்ப கம்ஃபர்டபுளா. நீ அந்த சீன் உனக்கு எப்படி எடுக்கணும்னு தோன்றதை என்கிட்ட கேட்பாங்க, எனக்கே தெரியாது. அந்த அளவுக்கு அவரு என்ன கொண்டு வர்றதுக்காக ட்ரை பண்ணியிருப்பாரு, இப்படி ஜாஸ்தி பேசாதன்லேயும். எனக்கு அதெல்லாம் வந்து அப்ப தெரியல அதோட வேல்யூ. பட் எவ்வளோ பெரிய லெஜெண்டரி பர்சன்ஸ் வந்து நம்மள இவ்வளோ கம்ஃபர்டபுளா வச்சது, அதோட வேல்யூ தெரியல எனக்கு. அப்புறம் தான் மரியாதை இருக்கும். பட் இவ்வளோ பெரிய பர்சன்ஸ் கூட எல்லாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேங்கிறது ரியலைஸ் பண்ணது லேட்டரா தான் நமக்கு தெரிஞ்சது. அந்த மாதிரி அது பிளஸ்டு தான் ஆக்சுவலி. ஆமா, பெரிய பெரிய டெக்னீஷியன்ஸோட ஒர்க் சொன்ன மாதிரி இப்ப தையல் காரணம், இப்ப எஸ்பிஎம் சார்லாம் டைரக்ட் பண்றாங்க. ஐயோ, ஆக்சுவலா அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் மூவினே சொல்லணும். இந்த மலையாளம் குரூப் தான். தமிழ் மூவின்னா ஆக்சுவலா எஸ்பி முத்துராமன் சாரோடது. அவரும் அது மாதிரி தான். எல்லாரும் ஐஸ்வர்யா கிட்ட கேட்டா கூட உங்களுக்கு தெரியும், ஐஸ்வர்யாவுக்கும் எனக்குமே ரொம்ப பாண்டிங் இருந்தது. அந்த இதுலயே நல்லா மலையாளம் பேசுவாங்க, நல்லா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது செட்லயும். அவங்க பாட்டி, அதனால அவங்க எல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது. அவரும் இந்த மாதிரி தான். ஈவன் பார்த்திபன் சார் டயலாக் அதுல எழுதியிருக்காங்க. ஃபுல்லா எழுதினாங்களா இல்லைன்னு தெரியல, நிறைய சீன்ஸ்ல எழுதினாங்க. அவரும் அந்த மாதிரி தான். அப்பதான் அவங்களுக்கு மேரேஜா இருந்தது சீதா அவர்களோட. புதிய பாதை வந்து ஒரு 2 வருஷத்துக்கு அந்த இதுல செம்பந்தி படம் எப்படி உருவாச்சு? நிவாஸ் சார் டைரக்ட் பண்றாங்க. நீங்க கேட்டிருக்கீங்க நிவாஸ் சார் கிட்ட, எதனால நீங்க என்ன நடிக்க வச்சீங்க அப்படின்னு சொல்லி? எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அப்புறம் எப்படி சார் சரியா வருமா அப்படின்னு எனக்கே ஒரு இது இருந்துச்சு, கொஞ்சம் பயம் இருந்தது. அதெல்லாம் பண்ணிடலாம், அப்படி பண்ணிடலாம், நீ சும்மா ஒன்றும் பண்ணாண்டாம், நார்மலாக பண்ணால் போதும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. அவர் தைரியமாக சொன்னார். இப்போ அந்த படம் ஃபுல்லாகவே வந்து மலைப்பகுதி ஊட்டியில் தான் எடுத்தது இல்லையா ஃபுல் படமே? அது ராஜா சார் மியூசிக். ஏன்னா செம்மின பாட்டு யூடியூப்ல மிகப்பெரிய ஹிட். அது அந்த டைம் இப்போ வரைக்குமே இந்த ஜென்ரேஷன் அந்த பாட்டு கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஸ்டேட் அவார்ட் கூட வந்தது அவருக்கு. அந்த இது கம்போஸ் பண்ணி ஒரு வருஷம், கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சு. அதுதான் ரெக்கார்டிங். டியூன் கம்போஸ் பண்ணுறப்ப இவர் டூயட் சாங்னு சொல்லிட்டாரு நிவாஸ் சார். அது ரெக்கார்ட் இது பண்ணியாச்சு. ரெக்கார்டிங் போகிறதுப்போ முதல் நாள் வந்து அதுக்குள்ளே கதையை மாற்றிட்டார் இவர். கொஞ்சம் மாற்றி ஹீரோ மட்டும் பாடட்டும்,
இது டூயட்டா டூயட்டா வேண்டாம் வேண்டாம். வாலி சார்கிட்ட சொல்லி எல்லாம் எழுதிட்டாங்க. எழுதிட்டு ரெக்கார்டிங் கொண்டு போய் கொடுக்குறாங்க. ராஜு சார் வாங்கி பார்த்துட்டு இந்த டியூன்னு நான் டூயட் தானே போட்டேன், இது 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 இருக்குது அப்படின்ட்டு. இல்லை ராஜா நான் மாற்றிட்டேன், கதை கொஞ்சம் மாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சார். யோ ஏன் இப்படி பண்ணுற, நல்லா டியூன் போட்டு கொடுத்து இப்படி பண்ணிட்டு இருக்கேன், டூயட் நல்லா இருக்கும், கொண்டா பேனா வாங்கி அதிலே ஆண் பெண்ட்டு மாற்றி வேற எழுதி சார் இல்லை சார் எழுதி மறுபடியும் மாற்றிட்டு இது டூயட் தான் நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா வரும் இந்த பாட்டு, பேசாமல் அப்படின்னாரு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த படம் கமிட் ஆனது? அதான் மெயின் இது. நான் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இந்த மாதிரி எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற கேரக்டர் ஒன்று, காஸ்டியூமு அதெல்லாம் ஓகே இருந்தால் ஓகே. அது மூவி என்ன ஸ்டோரியில் இருக்கோ அதை பற்றியெல்லாம் இல்லை, என்னோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கணும் அது மட்டும் தான் நான் பார்ப்பேன். நான் கதையெல்லாம் எனக்கு கேட்டாலும் ஒன்றும் புரியாது. அந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி பாட்டு சீனாக இருந்தாலும் இதாக இருந்தாலும் இப்படி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது. எனக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லை, எனக்கு அந்த மாதிரி முடியாதுன்னு அந்த அதுக்கெல்லாம் ஒத்து வந்துச்சுன்னா ஓகே சொல்லிடும். அதர்வைஸ் புதுசாக பெரிய டைரக்டர் நிறைய மூவிஸ் பண்ணாமல் விட்டுருக்கேன். வந்து அப்படி மிஸ் பண்ணிருக்கீங்களா? படங்கள் பண்ணாமல் இருந்திருக்கீங்களா? பெரிய பேனர் அந்த மாதிரி? ஆமாம், செவந்திக்கு முன்னாடி என்னோட அவரோட கங்கையாமரன் சாரோட ஒரு படத்தில் என்ன காஸ்ட் பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க. எனக்கு அப்போ அவர் யாருன்னு தெரியாது. வந்து பேசுகிறப்ப எனக்கு டேட் இல்லை. ஓ, என்ன படம் ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? ராமராஜன் சாரோட படம் வந்து வில்லுப்பாட்டுக்காரன் அந்த மூவி தான். வர்தன் அங்கிள் வந்து மலையாளத்துல ரொம்ப ஃபேமஸ் டைரக்டர். அவரோட மூவி தான் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் எனக்கு வந்தது நடிக்கிறதுக்கே, வைஷாலின்னு சொல்லிட்டு. பிகாஸ் அதோட காஸ்டியூம்னால தான் எனக்கு கான்ஃபிடென்ஸாக இல்லை, நான் நடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் அவர் வந்து இன்னொரு மூவி உனக்காக நான் எழுதியிருக்கேன் சொல்லி கேலின்னு சொல்லிட்டு ஜெயராம் ஹீரோ. அது இதில் நீ எந்த வேண்டாம் டீச்சர், ஸ்கூல் டீச்சரை ஹீரோயின். அதில் ரொம்ப அருமையான சப்ஜெக்டு. பட் அது எனக்கு நடிக்க முடியாமல் போனது ரொம்ப வருத்தம். ஏன்னா ஃபேமிலி வைஸ் அவங்க க்ளோஸாக இருந்தது. ப்ளஸ் எனக்காகன்னு சொல்லி பண்ணி நான் 5 மாதம் ஆக்சுவலாக வெயிட் பண்ணேன். பிகாஸ் ஜெயராம் டேட் கொடுக்கல. அப்போ வந்து ஜெயராம் பார்வதி வந்து தீவிர லவ்ல இருந்தது. ஸோ எனக்கு இவங்களோட இது நாங்கள் க்ளோஸாக இருக்கனால பல விஷயங்கள் தெரியும். இப்போ நான் இதுலேருந்து மாறினாதான் பார்வதியை போடணும்னு அவருக்கு அந்த கேரக்டருக்கு அந்த மாதிரி ஒரு இதில் இருந்தபோது நான் வேற யாருக்கிட்டையும் நம்ம பார்வதியோட விஷயமா இருந்தாலும் நம்ம வீட்டுல எல்லாம் யாருக்கிட்டையும் எதுவுமே பேச மாட்டோம். செட்லேயே நிறைய பேருக்கு தெரியும். எங்களுக்குள்ள ஒரு தனியா ஒரு பாண்டிங் இருக்கும். ஜெயராம் நடிக்கிறதுலேயே என்ன ஃபோன் பண்ண வச்சுட்டு பார்வதி கிட்ட கொடுக்க சொல்ல. அவங்க அம்மா என் மேல ரொம்ப ட்ரஸ்ட். அவர் ஆனா பார்வதியை நடிக்க வைக்கல. அவருக்கு தெரியும் இல்லை இந்த சைக்காலஜி, நம்மளோட அவங்களுக்கு தெரியும். ஆனா வேற ஹீரோயின் தான் போட்டு கடைசி வரைக்கும் அவர் வருத்தப்பட்டது. இந்த மூவி நான் பண்ணலன்னு ரொம்ப வருந்தினாரு. பாக்குறோம் சரி ஓகே இவங்க கரெக்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கமிட் பண்றாங்கன்னு. உங்களுக்கு ஆஃப்கோர்ஸ் அது தெரிஞ்சிருக்காது, இது மாதிரி விரதா கல்யாணம் பண்ண போறோம் அப்படின்றதுல எதுவும் இருந்திருக்காது. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல் எப்படி இருந்துச்சு சாரோட ஒர்க் பண்ணது? அவர் ரொம்ப பாவமா தெரிஞ்சது, அதனால எனக்கு கம்ஃபர்டபுளா இருந்தது. ஏன்னா பெரிய ஹீரோஸ் தானே நமக்கு பிரச்சனை. இது இப்ப நம்ம டைப்ல இருக்கு. இவர் கேமராமேன் எல்லாம் எனக்கு தெரியாது. அப்போ அதுக்கு முன்னாடி ஆக்சுவலி ஃபோட்டோ ஸ்டில்ஸ் எடுக்க வேண்டியதாக இருந்தது எங்கள் மூவிக்காக. அப்போ என்னோட ஃபாதர்லா வந்து மினிஸ்டராக இருந்தார் இவரோட அப்பா. அப்போ அங்கே மினிஸ்டர் பங்களாவில் வச்சு தான் எடுத்தது. அப்போ எனக்கு இந்த அரசியல் பாலிடிக்ஸு எதுவுமே எனக்கு தெரியாது. அங்கே வச்சு அங்கே இடம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஸ்டில்ஸ் எடுக்க போனப்போ அவர் குரூப் ஆஃப் பீப்புள் வந்து சார் இப்போ வருவார், ஒரு ஸ்டில் எடுக்கிறதுக்கு இவ்வளோ பில்டப்பான சார் யாரு இவ்வளோ கொடுக்குறாங்களேன்னு நமக்கு தெரியாதப்போ யார் என்னங்கிறது. இந்த மாதிரி சொல்றாங்க. ஆமா, இப்போ வருவார் சார், இப்போ வருவார் சார். நான் சொல்றேன் ஓ சார், ஆனால் ஸ்டில்ஸ் எடுக்கிறவங்க ஒரு கேஷுவலாக தான் இருக்கும். நான் சேரன் பாண்டியில் ஒர்க் பண்ணுறப்போ அதில் எல்லாம் நான் நிறைய ஃபிலிம் ரோல் வேஸ்ட் பண்ணியிருக்கேன். நிறைய ஸ்டில்ஸ் எடுப்பேன். நான் என்னோட டைம் பாஸ் அதுதான், எனக்கு பிடிக்கும் ஸ்டில்ஸ் எடுக்க. இவரு இவ்வளோ பில்டப் கொடுக்குறாங்க எல்லாரும் சேர்ந்து. அப்பவும் தெரியல. அப்புறம் இவர் வந்தார், ரொம்ப காமா வந்து எடுத்தார். அப்பவும் தெரியாது அவர் மினிஸ்டர் சானந்தெல்லாம் எனக்கு தெரியாது. ஸோ அவரும் ரொம்ப சிம்பிளான பர்சன், யாருக்கிட்டையும் பேச மாட்டாரு, ஒதுங்கிருப்பார். நம்மள மாதிரி தான் இருக்கிறாருங்கிற ஒரு இது. ஆனா பாவமா இருக்காரு, இவருக்கு நடிக்க தெரியுமா வருமா எனக்கே தெரியல. சரி நமக்கு சரியா போச்சுன்னு நினைச்சேன். உங்களுக்கும் மேனகாக்கும் நடந்த மாதிரி ஒரு விஷயம், அதனால ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது. சார் இப்ப நீங்க சொன்னீங்களா சார் இவங்க இப்ப அப்பயும் இவ்வளவு பேசுவாங்களா? அதனாலதான் அவரு ப்ரொபோஸ் பண்ண
அது எப்படி நடந்துச்சு? ப்ரப்போசல் எப்படி நடந்துச்சு? எப்படி சார் உங்களை ப்ரப்போஸ் பண்ணீங்க? எப்படி இந்த காதல் எப்படி வந்தது? 32 வயசு ஆச்சு. சரி, கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டேன். ரொம்ப ப்ராக்டிக்கல் சார் நீங்க. ஆமா. அது வரல, கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஒரு இதுல இருந்தது. ஆமா. எப்படி டிசைட் பண்ணீங்க சரி இவங்க கிட்ட நம்ம கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு? கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டேன். சரி, வீட்டில் சரினாக்கா அது எனக்கு சரின்னாங்க. நானும் வீட்டில் கேட்கறேன்னு சொல்லி நான் கேட்டேன், அவங்க கேட்டாங்க. அப்புறம் ஓகேன்னு கல்யாணம். எவ்வளவு சிம்பிளா முடிச்சிட்டாரு கதையவே. ஆனா யாராவது நம்புவாங்களா? பாருங்க. No. அது அந்த என்ன ஆக்சுவலி அந்த நம்ம அங்க அமையணும்னு இருந்ததுனால தான் அது நடக்கிறது. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு பிடிக்காம நீங்க வீட்ல கேருங்க சொல்லிருக்க மாட்டீங்க. கரெக்ட்டா? ஆமா. கட்டாயம் இல்ல. அதனாலதான் அவங்க ஓகே சொன்னாங்கன்னா நானும் எனக்கு ஓகே அப்படிதான். ஏன்னா ரொம்ப அது ஒரு ஒரு மேபி ஒரு ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் சார் கேட்டார் அவங்க கிட்ட வந்து ப்ரோபோஸ் முடிஞ்சு லாஸ்ட்ல கேட்டிருக்காங்க. பட் அந்த ஷூட் டைம்லயே உங்களுக்கு அவரை பத்தி ரீட் பண்ணிருப்பீங்க கரெக்டா? கண்டிப்பா. ஏன்னா அவருக்கு டிஃப்ரெண்டா இருக்கும். தனியா தான் நானும் தனியா தான் இருப்பேன். அவரும் தனியா அங்க தனி. ஆமா. ஒரு இன்டராக்ஷன் இருக்காது பெருசா ரெண்டு பேருக்கும். பேசவே மாட்டேன். லாங்குவேஜ் தெரியாது. தெரிஞ்சாலும் நான் பேச மாட்டேன். ஈவன் மலையாளம் மூவிஸ்ல நான் சொல்லி இருக்கேன். ஆமா ஆமா ஆமா. நான் அப்படி ஒரு டிஸ்டன்ஸ் எப்பவுமே அந்த மரியாதை அப்படின்றது இருக்கு. மரியாதை ஏதாவது ரீட் பண்ணிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் செட்டில் இருக்கும் தவிர இல்லாட்டா டயலாக்ஸ் எழுதி கொடுப்பாங்க. யாருக்கிட்டே அந்த பேசுறது எனக்கு கம்ஃபர்டபுள். நான் சொன்னேன் என்னோட ஏஜ் குரூப்னா இப்போ சேரன் பாண்டியன்ல எல்லாம் இந்த சாங்ஸ் அப்போ எக்ஸ்ட்ரா டான்ஸ் ஆடுறதுக்காக அவங்க நிறைய பேரை கூட்டிட்டு வந்துடுவாங்க. லலிதா மணி ஆமாங்க. அவங்க அந்த குரூப் கூட தான் நான் ஜாயின் ஆகும். எனக்கு அவங்க தான் கம்ஃபர்டபுள். அப்போ அவங்க சொல்லுவாங்க நீங்க எங்க கூட வந்திருந்தாங்கன்னா அவங்க திட்டுவாங்கன்னு. எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு மோர் கம்ஃபர்டபுள் என்னோட ஏஜ் குரூப் டான்சர்ஸ் அவங்க கூட போயிருந்தா ஸ்பெண்ட் பண்ணும் டைம் எல்லாம். அப்படிதான். அதனால இவரே நம்ம இது மியூசிக் அந்த டான்ஸ் யார் புலியூர் சரோஜாமா பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். புலியூர் சரோஜா ஒரே ஒரு மூவி பாட்டு தான் எனக்கு இல்ல. எனக்கு தையல்காரன்ல அவங்க பண்ணியிருந்தாங்க. அவங்களும் சொன்னாங்க மேரேஜ் ஃபிக்ஸ் ஆன அதுக்கப்புறம் தான் அந்த பாட்டு வந்தது. அவங்க சொன்னாங்க நீ கரெக்டான டிசிஷன் எடுத்திருக்கேன். ஏன்னா இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இது இந்த அளவுக்கு கான்ஃபிடென்ஸா இல்லைன்னா இட்ஸ் பெட்டர் நீ மேரேஜ் பண்றதுதான் கரெக்ட்ன்ற மாதிரி அவங்களும் சொன்னாங்க. விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில் ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ் ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.